வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றைக்கும் என்னுடைய ப்ரேயர் உங்களுக்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணேன். ரவை இருந்துச்சு, சரி கொஞ்சம் ரவா லட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரவா லட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரவா லட்டு செய்யாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, சர்க்கரை பாகு வச்சு பிடிச்சிருவாங்க ரவா லட்டு. ஒரு சிலவங்க சுடுபால் ஊற்றி கூட பிடிப்பாங்க. சிலவங்க தேங்காய் திருகி போட்டு அதுவும் சர்க்கரை பாவுலெல்லாம் கலக்கி அப்படியும் பிடிப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு ரவா லட்டுக்கு நெய்யோ பாலோ எதுவுமே இல்லைன்னா கூட நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி தெளித்து கூட பிடிச்சிடலாம். அதனால் ரவா லட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ரவையை நல்லா கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துட்டு சர்க்கரையை பொடி பண்ணி ரவையை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டு ரெண்டையும் கலந்துட்டு நெய் ஊற்றி சூடாக்கி நெய்யை அதை ஊற்றி பிடிக்க போகிறேன். அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதில் நான் ரவை இந்த ஆலாக்கில் 4 சின்ன ஆலாக்கு, அதாவது 250 கிராம் இருக்கும், அது மாதிரி அது 4 ஆலாக்கு தலை தடவை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் 4 ஆலாக்கு எடுத்திருக்கேன். 3 தான் எடுத்திருக்கேன், பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஏலக்காய் பொடி. சர்க்கரை நம்ம இதில் 4 ஆலாக்கு எடுத்தோம் ரவை. சர்க்கரையும் 4 எடுக்கணும். நான் கொஞ்சம் சர்க்கரை பெருசாக இருக்கிறதுனால 3 எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கல, அது கலந்துட்டு இனிப்பு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி இருக்குது, திராட்சை வச்சுருக்கேன், இதில் நெய், இவ்வளோதாங்க இதுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்குவேன். ஜலிக்க மாட்டேன், நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். காற்றுல வச்சுருந்திங்கன்னா அது கட்டி ஆயிரும். அதனால் ஏர்டைட் டப்பால் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம பிடிக்கிற சமயம் எடுக்கத்தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ரவையை கொஞ்சம் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் நெய் போட்டு நல்ல மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுட்டு அப்புறம் எப்படி நம்ம ரவா லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவையை பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ஒரு 4 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு பொறுமையாக வறுத்தெடுத்தால் தான் இந்த கலர் மாறாமல் கிடைக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். இது பார்த்திங்களா, வெள்ளைக்கு வெள்ளையாக இருக்குது, பொன்னிறத்துக்கு அப்படி பொன்னிறமாக இருக்கும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துடணும். இது கொஞ்சம் இப்படி ரவையாக இருக்குல்ல, பெருசாக, இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வறுத்து ஆற வச்சதை நம்ம இப்படி பொடிச்சு வச்சுக்கிட்டோம். ரொம்ப பவுடராக்க வேண்டாம், இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டா இனி இந்த முந்திரி திராட்சையை வதக்கி அதில் கொட்ட போகிறோம். முந்திரி போடுறேன் நான் இதில். நான் முந்திரியும் திராட்சையும் தனித்தனியாக வறுக்கிறேன். ஏன்னா முந்திரி சீக்கிரம், திராட்சை சீக்கிரம் ஆகிடும், சவந்துடும். அதனால் முந்திரி வதங்கிடுச்சு, இதில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் திராட்சை. பாருங்க, முந்திரி போட்டிருக்கேன். இது வதக்கணுன்னா அதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஏலப்பொடியும் போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நெய் காய்ச்சி ஊற்றணும். அது பாருங்க,
ஏலப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காவும் இந்த ஜாய்பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாதிக்காய், அது ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணினது. இனி இது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சுடு நெய் ஊற்றி லட்டு பிடிக்கணும். காமிக்கிறேன் இதை. இது நல்லா கிளறி வச்சுட்டேன், முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடியெல்லாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சர்க்கரை, அது திட்டமாக போட்டு கலக்கிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ சர்க்கரை நமக்கு போதுன்னா நிறுத்திடணும். அது கலக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கலக்கிட்டேன். சர்க்கரை மட்டும் போதுமான்னு பார்த்துக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கு நிறைய வேணும், ஒவ்வொருத்தருக்கு மீடியமாக இருக்கணும். அதனால் அது சர்க்கரை எவ்வளோ தேவைங்கிறது இனிப்பு வந்து நீங்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும். இவ்வளோ கொஞ்சம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நான் லட்டு பிடிக்கணும். இப்படி பாருங்கள், இந்த ஒரு சொயின் சவுண்டு வருதில்ல, அந்த அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும். கொஞ்சம் சூடாக பிடிச்சாதான் பிடிக்க வரும். சூடை தாங்க முடியல. நல்லா கொதியாக இருக்குது, கொதிக்க இருக்குது. இப்படி பிடிச்சா தான் நல்லா அமுத்தி அமுத்தி பிடிக்கணும். இதுதான் உடையாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். அம்மா தான் கொஞ்சம் சுட சுட பிடிச்சா சீக்கிரம் பிடிச்சிடலாம். இந்த வரைக்கும் இப்படி அமுத்தி அமுத்தி நல்லா இறுக்கமாக பிடிக்கணும். அப்போ தான் ஆறின பிறகு அது உடையாது. எல்லா லட்டும் பிடிச்சிட்டேன். கொதிக்க ஒரு 4 ஸ்பூன் நெய், 4-5 ஸ்பூன் நெய்யை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஆறின பிறகு உடையாது. இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா உடஞ்சிரும். நல்லா ஆறணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா கெட்டே போகாது. நம்ம பால் எல்லாம் பண்ணுனா ரொம்ப நாள் எடுத்து வைக்க முடியாது. பாவு காய்ச்சி பண்ணலாம், ஆனால் அது நல்லா சாஃப்ட் வருமானு எனக்கு தெரியல. இது தேங்காய் கூட போட்டு பண்ணுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ காலி பண்ணுறக்கு ஓகே. இது வந்து எங்கேயாச்சும் வெளியூருக்கு கொண்டு போகிறக்கு ஒரு 10-20 நாள் வைக்கணுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, டேக் கேர்.